வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான சேனக்கிழங்கு சாப்ஸ் செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: சேனக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, தேங்காய் 1 சில், சோம்பு 1/2 ஸ்பூன், பூண்டு 3 பல், முந்திரி 10, ஹோல் ஸ்பைசஸ் பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, வீட்டு மசாலா 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன். சேனக்கிழங்கை இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிழங்க வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. இது கொதிக்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. தேங்காவை கட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ண கிழங்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 3/4 வேக்காட்டு வேகட்டும். வெந்தோடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு துணி போட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜாரை வச்சு தேங்காய், சோம்பு, பூண்டு, மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஃப்ரை பண்ண ஆயில் ஊற்றி பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, முந்திரி போட்டு ஃப்ரை ஆனோன்னே கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோன்னே கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி நல்லா மசஞ்சோன்னே வீட்டு மசாலா, மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வேக வச்சு ஃப்ரை பண்ண சேனக்கிழங்கை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் டேஸ்டியான சேனக்கிழங்கு சாப்ஸ் ரெடி.